ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலங்க. இது எவ்வளோ த்ரில்லிங்காகவும் ஜாலியாகவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்கிறதுனால நம்மளால ஓன் வெஹிக்கிள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபுல்லாகவே நம்ம இது ஜீப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எங்களுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த ட்ரிப்ல நீங்க மலை முகடுகளை அமைதியா ரசிக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்து உங்க ட்ரிப் டைம் வேரி ஆகும். உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்க ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்க காலையில 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock முடிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எய்தாப்பில் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுங்க. அது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் இந்த கோட்டமலா வியூ பாயிண்ட். ரொம்பவே அமைதியாக ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடச்சிது. மிஸ்டும் மலையும் சேர்ந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நீங்களும் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போன இடம் இந்த இடுக்கி டேம் வியூ பாயிண்ட். இடுக்கி டேமோட பேக் சைடு நம்ம இங்கேருந்து நல்லா பார்க்கலாம். இங்கேயே ஒரு சின்ன மலை இருக்கு. அது நம்ம ஏறி போனோம்னா இதோட ஒரு நல்ல வியூ நமக்கு கிடைக்கும். நாங்கள் போயிருக்கும் போது மிஸ்டர் திடீர்னு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுனால எங்களால் ஒழுங்காக பார்க்க முடியல. நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளையர்னு பூ பூத்துருந்ததுங்க. இது காஃபி போன டிரைவர் சொன்னார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியோட ஒரு முக்கியமான இடம் இந்த உலுப்புண்ணி டனல். இடுக்கி டேமுக்கு போகிற தண்ணியை வந்து இந்த டனலுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. இந்த டனலோட லென்த் மொத்தம் 4 கிலோமீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் கூட போக முடியல. ஏன்னா உள்ள லைட் ஃபெசிலிட்டி கிடையாது, ப்ராப்பரான வழி கிடையாது, ஃபுல்லாக பாறைகளாக இருந்தது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். தண்ணி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால உள்ளே போக முடியாது.
இந்த டனலுக்கு ரைட் சைட்லயே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க குளிக்கலாம், ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எங்களோட அடுத்த லொகேஷன் கைதாபாத் வியூ பாயிண்ட். இதை சூசைட் பாயிண்ட்னு சொல்றாங்க. எங்க ஜீப் டிரைவர் எங்களை மலையில இருந்து ஜீப்போட உருட்டி விடுற மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு சைடில் நிறுத்திட்டாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்ததே எங்களுக்கு ஒரு டெரரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்லா அமைதியா ஒரு நல்ல வியூ எங்களுக்கு கிடைச்சிது. இங்க இருந்து சன்செட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு டீ பிளான்டேஷன்ல இறங்கி நல்லா சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா வாகமன் டவுனுக்குள்ளேயே வந்துட்டோம். இந்த ஷார்ட்கட்லாம் அந்த ஜீப் டிரைவர்ஸ்க்கு தான் தெரியும் போல. இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ், ஆஃப் ரோடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.